நான் உங்களோட விக்னேஸ்வர். நம்ம மைண்டை நம்மக்கிட்ட கான்ஸ்டண்ட்டாக நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே இருக்கோங்கல்ல. நீ வந்து ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட்டு, நீ வந்து ரொம்ப அன்ஹெல்தி, நீ வந்து ரொம்ப அன்லக்கி, உனக்கு மட்டும் பாரு ஒரு விஷயம் மாற்ற ஒரு விஷயம் தப்பாக நடந்துகிட்டே இருக்கும், உனக்கு மட்டும் வந்து ஒரு ஹெல்த் இஷ்யூலேருந்து ஒரு ஹெல்த் இஷ்யூ வந்துகிட்டே இருக்கும், உன்னை மட்டும் எல்லாரும் ஏமாற்றிட்டே இருப்பாங்க, உன்னை மட்டும் எல்லாரும் ஈஸியாக யூஸ் பண்ணிடுவாங்க, உனக்கு வந்து லைஃப்பில் எதுக்குமே கொடுத்து வைக்கல, எத்தனை வருஷம் ஆனாலும் உனக்கு இந்த கஷ்டம் இருந்துகிட்டே தான் இருக்கும் பாரு, இல்லை இந்த கஷ்டம் மாற்றி வேற ஒரு கஷ்டம் வந்துகிட்டே இருக்கும் பாருங்கிற மாதிரி நம்ம மைண்ட் நம்மக்கிட்ட கான்ஸ்டண்ட்டாக நிறைய விஷயங்கள் சொல்லி இருக்கும். அண்ட் அந்த மாதிரி ஒரு பிலீஃப்லேயே நம்ம பல வருஷம் வாழ்ந்துட்டு இருப்போம். கரெக்டுங்களா? ஸோ இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் லைஃப் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம மைண்டு நமக்கு சொல்கிற லைஃப் இது. அண்ட் நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு மாதிரி பாசிட்டிவாக வாழணும், தைரியமாக வாழணும், போல்டாக வாழணும், ஒரு பாசிட்டிவ் அவுட்லுக் டுவர்ட்ஸ் லைஃபோட ஹாப்பியாக வாழணும், மீனிங்ஃபுல்லாக வாழணும், சோல்ஃபுல்லாக வாழணும், எதையும் நினச்சி ரொம்ப ஒரி பண்ணக்கூடாது, லைஃப்பில் பிடிச்சதெல்லாம் பண்ணணும், சும்மா கேஷுவலாக ப்ரீஸியாக வாழணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருக்குங்கல்ல. ஸோ இதை வந்து ஒரு செகண்ட் கைண்ட் ஆஃப் லைஃப் அப்படின்னு வச்சுக்கோங்க. இது வந்து நம்ம மைண்டுக்கு சொல்கிற லைஃப் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ மொத்தம் 2 விதமான லைஃப் இருக்குது. நம்ம மைண்ட் நமக்கு சொல்கிற லைஃப், நம்ம மைண்டுக்கு சொல்கிற லைஃப். அண்ட் நம்மள நிறையா ஹியூமன்ஸ், நம்மள மோஸ்ட் ஆஃப் த ஹியூமன்ஸ் வாழ்கிறது வந்து இது இருக்க ஃபர்ஸ்ட் கைண்ட் ஆஃப் லைஃப் தான். ஒரு மாதிரி நெகட்டிவ் மைண்ட் செட்லேயே வாழ்ந்துட்டு இருப்போம். ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது, ஓவராக சிரிச்சிட்டோம்னா ஐயோ நாளைக்கு ஏதோ தப்பாக நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி வந்து ஏதோ ஒரு புவரான பிலீஃபோட, ஒரு புவரான ஒரு அன்கண்டிஷனல் இம்பவர்ஸ்ட் தாட்ஸோடய வாழ்ந்துட்டு இருப்போம். கரெக்டுங்களா? பட் வாட் இஃப் ஐ டெல் யூ, இந்த ஃபர்ஸ்ட் லைஃப்லேருந்து செகண்ட் லைஃபுக்கு ட்ரான்சிஷன் ஆகிறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அண்ட் நம்மள எல்லாருக்குமே வந்து இந்த செகண்ட் லைஃப் வாழ்கிறதுக்கான வில் இருக்குது, ஒரு கேப்பபிலிட்டி இருக்குது. செகண்ட் லைஃப் வாழ்கிறதுனும் அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது. நீங்கள் ஒன்றும் பெரிய மைண்ட் மாஸ்டராக இருக்கணும்னு அவசியம் கிடையாது, நீங்கள் ஒரு பெரிய ஞானியாக இருக்கணும், முனிவராக இருக்கணும்லாம் அவசியம் கிடையாது. சின்ன சின்ன ஆட்டிடியூட் ட்வீக் பண்ணாலே போதும், உங்களால் செகண்ட் லைஃப் வாழ முடியும். எஸ், அண்ட் இந்த வாரம் நம்ம அந்த டாபிக் தான் பேச போகிறோம். அழகாக பாசிட்டிவாகவும் பேச போகிறோம். பட் டாபிக் உள்ள போகிறதுக்கு முன்னாடி இதயத்தின் குரலை நீங்கள் லிசன் பண்ணுற ஆப்பில் இது வரைக்கும் ஃபாலோ பண்ணலை ஆர் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் ஒரு நியூ எபிசோட் ரிலீஸ் பண்ணேன்னா உங்களுக்கு உடனே ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அந்த ஆப் ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு டாப்லேயே காமிக்கும். ஸோ தட் என்னோட எந்த எபிசோடையும் நீங்கள் மிஸ் பண்ணவும் மாட்டீங்க. அண்ட் உங்களுக்கு வந்து ஒரு கான்ஸ்டன்ட் டோஸ் ஆஃப் பாசிட்டிவிட்டி இருந்துகிட்டே இருக்கும். எவ்ரி சண்டே எங்கிட்ட இருந்து ஒரு எபிசோடு இருந்துகிட்டே இருக்கும். அண்ட் நீங்கள் வந்து இதயத்தின் குரல் ரெகுலராக கேட்க ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட் உங்களுக்கு நேச்சுரலாக வரவும் செய்யும். ஸோ கண்டிப்பாக இதயத்தின் குரலை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. உங்களோட ஃபேவரட்டான ஆப்பில் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணவும் மறந்துடாதீங்க. அண்ட் வாங்க இன்னைக்கான டாபிக் உள்ள போவோம். எப்படி வந்து செகண்ட் லைஃப் வாழ்றது, அதாவது பாசிட்டிவான பியூட்டிஃபுல்லான லைஃப் வாழ்றது. ஸோ ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட், நம்ம மைண்ட் வந்து நமக்கு நிறைய விஷயங்கள் சொல்லுது இல்லைங்களா. நீ வந்து ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட்டு, உனக்கு மட்டும் சின்ன வயசுலேருந்து எதுவுமே ஒழுங்காக நடக்காது, உனக்கு மட்டும் சின்ன வயசுலேருந்து வந்து எதுவுமே ஒழுங்காக கிடைக்காது, பக்கத்தில் இருக்கவன் கார் வாங்கிட்டான் நீ ஒன்றும் மோடு கூட வாங்கலை, எகுத்த வீட்டுக்காரன் ஆன்சைட் போயிட்டான் நீ ஒன்றும் பக்கத்து ஊருக்கு கூட போகல, அவனுக்கு அது கிடைச்சிச்சு உனக்கு ஒன்று இது கூட கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லும். உனக்கு அந்த ஹெல்த் இஷ்யூ இருக்குது, நீ வந்து அதுக்கு லாக்கி ஆக மாட்டேன், இதுக்கு லாக்கி ஆக மாட்டேன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லும். அண்ட் நமக்கே ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே வந்து ஒரு பிலீஃப் வந்துடும், ஆமாம் போல் நம்ம ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட் தான், நம்ம ரொம்ப இதாக இருக்கோம், நம்ம வந்து ஈஸியாக நம்மளால ஏமாத்திடுறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து நாமளும் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே பிலீவ் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். கரெக்டுங்களா? பட் நான் ஒன்று சொல்கிறேன், நம்ம மைண்டு சொல்கிற விஷயங்கள்லாம் வந்து உண்மை கிடையவே கிடையாதுங்க. கண்டிப்பாக அது வந்து உண்மை கிடையவே கிடையாது. சம்டைம்ஸ் வந்து நம்மளோட மைண்ட் வந்து ஒரு குழந்தை மாதிரி தான். ஓகேங்களா? சின்ன வயசில் அவர் ஏதோ ஒரு ஃபேஸில் வந்து தொடர்ந்து ஒரு 1 or 2 monthsக்கு வந்து சின்ன ஹெல்த் இஷ்யூ வந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ரொம்ப ஈஸியாக நம்ம எந்த மாதிரி யோசிச்சிருவோம், சரி ஓகே நம்ம பாடி வீக் தான் போல், நமக்கு வந்து கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் வந்துட்டு தான் இருக்கும் போல் அப்படின்னா நம்ம யோசிச்சிருவோம். பட் வாட் இஃப் அது வந்து ஒரு சின்ன டெம்பரரி ஃபேஸ் தான். நீங்கள் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக கூட இருந்திருக்கலாம் இல்லைங்களா. அந்த ஒரு மாதம் உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருந்துருக்கலாம். இப்படி கூட இருக்கலாம் இல்லையா. யாரோ ஒருத்தர் 2 பேர் உங்களை ஏமாற்றிருக்கலாம். பட் அதுக்காக வந்து எல்லா பசங்களும் இப்படி தான் இருப்பாங்க, எல்லா பொண்ணுங்களும் இப்படி தான் இருப்பாங்க. எனக்கு ரிலேஷன்ஷிப்குள்ளே போகிறதுக்கே ஆங்ஸைட்டிங்கிறது வந்து கரெக்டாக இருக்காது இல்லைங்களா. ஏதாவது ஒரு 1 or 2 ஃபேக்டர்ஸ் நமக்கு லைஃப்பில் எதிர்பாராத மாதிரி நடந்திருக்கும், அதுவும் வந்து கண்டினியூஸாக நடந்திருக்கும். பட் அதுக்காக வந்து ரொம்ப ஈஸியாக ஒரு நெகட்டிவ் மைண்ட் செட்டுக்குள்ளே போகிறதோ, இல்லை வந்து நம்ம மைண்டு வந்து குழந்த மாதிரி வந்து இல்லை நீ ரொம்ப அன்லக்கி,
உனக்கெல்லாம் வந்து எதுவுமே டிசர்விங் கிடையாதுன்னு சொல்கிறத நம்புறது ஒன்றும் கரெக்ட் கிடையாதுங்களே. மேபி நம்ம கொஞ்சம் அன்ஃபார்ச்சுனேட்டாக இருக்கலாம், விச் குட் பி வெரி நேச்சுரல். மேபி சம்டைம்ஸ் நம்ம கொஞ்சம் அன்ஹெல்தியாக இருக்கலாம், விச் இஸ் ஆல்சோ நேச்சுரல். சம்டைம்ஸ் வந்து நம்ம ஒரு சில விஷயங்கள் நம்ம கிடைக்காம போகலாம், விச் இஸ் ஒன்ஸ் அகெயின் நேச்சுரல். பட் அந்த பிலீஃப்குள்ளே போகணும், அந்த மைண்ட் செட்குள்ளே போகணும்னு அவசியம் கிடையாதுங்க. பிகாஸ் அந்த மைண்ட் செட்குள்ளே போகிறோம் அப்படின்னா வந்து நம்ம லைஃப் அந்த மாதிரி தான் இருக்கும். வி ஆர் வாட் வி திங்க் அண்ட் வி ஆர் வாட் வி பிலீவ். அண்ட் நம்ம யோசிக்கிற ஒவ்வொரு தாட்டுமே வந்து நம்மளோட லைஃப்பை வந்து ஷேப் பண்ணணும்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ராங்குன்னு பிலீவ் பண்ணால் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கு, நம்ம ரொம்ப வீக்குன்னு பிலீவ் பண்ணால் நம்ம ரொம்ப வீக்கு, நம்ம வந்து ஃபார்ச்சுனேட்டுன்னு பிலீவ் பண்ணால் நம்ம ஃபார்ச்சுனேட்டு, நம்ம அன்ஃபார்ச்சுனேட்டுன்னு பிலீவ் பண்ணால் அன்ஃபார்ச்சுனேட். அவ்வளோதாங்க லைஃப், அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ சம்டைம்ஸ் இட் இஸ் ரியலி இம்பார்ட்டன்ட் நாட் டு திங்க் டூ மச் ஆர் அட்டாச் டூ மச் எமோஷன்ஸ் டு எனிதிங். ஓகேங்களா? இது வந்து ரொம்ப ரொம்ப பேசிக்கான விஷயம், ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக நம்ம அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்குள்ளே போயிடுறோம். ஒரு டஃப் ஃபேஸ்னால வந்து நமக்கு இப்படி தான் லைஃபு, ஒரு பேட் பர்சனுக்கு அப்புறம் வந்து நம்ம ரிலேஷன்ஷிப்னா இப்படி தான் இருக்கும், நமக்கு லைஃப் தான் இப்படி தான் இருக்கும்னு சொல்லிட்டு வந்து ஒரு இம்பவரிஸ்ட் திங்கிங்குள்ளே போயிடுறோம். அண்ட் அந்த திங்கிங் வந்து நமக்கு வந்து ஃபார்ச்சுனேட்லி ஆர் அன்ஃபார்ச்சுனேட்லி இன்னும் நிறைய நெகட்டிவ் திங்ஸ் கொண்டு வருது லைஃப்குள்ளே. இப்போ உங்களுக்கு புரியுதுங்களா? உங்கள் லைஃப் எப்படி ஒர்க் ஆகிட்டு இருக்கு இத்தனை வருஷம், உங்கள் மைண்ட் எப்படி ஒர்க் ஆகிட்டு இருக்கு இத்தனை வருஷம்னு சொல்லிட்டு. ஸோ இதை மாற்றுறதுக்கு வந்து நீங்கள் ஒன்றும் பெருசாக போயிட்டு சைக்காலஜி படிக்கணும்லாம் கிடையாது, ராக்கெட் சயின்ஸ்லாம் கிடையாது. இந்த ஒரு சின்ன அவேர்னஸ் போதும். புரியுதுங்களா? அண்ட் இப்போ டு த கான்ட்ரரி யோசிச்சு பாருங்களேன். அஃப்கோர்ஸ் உங்களுக்கு ஒரு சின்ன ஹெல்த் இஷ்யூ வருது, பட் அதை நீங்கள் இப்படி கூட பார்க்கலாம் இல்லையா? ஆமாம், எனக்கு ஒரு சின்ன ஹெல்த் இஷ்யூ வருது, பட் நான் ஹெல்தி தான், எனக்கு தெரியும். அஃப்கோர்ஸ் என்னை ஒருத்தங்க ஏமாற்றிட்டாங்க, பட் நான் ஒன்றும் அவ்வளோ லூஸ் எல்லாம் கிடையாது. எனக்கு தெரியும் நான் வந்து ஸ்ட்ராங் தான். இது ஒரு லிட்டில் அன்ஃபார்ச்சுனேட் திங். அஃப்கோர்ஸ் எனக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் ஃபெயிலியர் ஆச்சு, பட் அது வந்து அட் ஆட் அன்ஃபார்ச்சுனேட். ஐ எம் லக்கி இன் ரிலேஷன்ஷிப்ஸ் தான். அது ஏதோ ஒரு ஒன் ஆஃப் ரிலேஷன்ஷிப், அவ்வளோதான். அப்படிங்கிற மாதிரி அது கொஞ்சம் வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தோம், அது வந்து ஒரு வேற மைண்ட் செட்டில் பார்க்க ஆரம்பித்தோம். அப்படிங்கிறனாலே வந்து நமக்கு வந்து இதுதான் நம்மளோட லைஃபு, நம்மளோட ரிலேஷன்ஷிப்னா இப்படி தான் இருக்கும், நம்மளோட ஹெல்த் தான் இப்படி தான் இருக்குங்கிற மாதிரி எந்த ஒரு போரான மைண்ட் செட்டுக்குள்ளே நம்ம போக மாட்டோம். அண்ட் அந்த மைண்ட் செட்டுக்குள்ளே நம்ம போகாமல் இருந்தாலே நம்மளோட லைஃப் வந்து ரொம்ப ஜென்டிலாக, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக, ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இல்லைங்களா? ஸோ ஒரு பர்சன் நம்ம லைஃப்குள்ளே வந்தாலே அவங்கள நம்ம டவுட்டோட பார்க்க மாட்டோம். ஒருத்தங்க புதுசாக நம்ம லைஃப்குள்ளே வந்தாலே அவங்கள ஒரு சந்தேகத்தோடு நம்ம பார்க்க மாட்டோம். ஏதாவது ஒரு விஷயம் யதார்த்தமாக தப்பாக நடந்தால் கூட வந்து ஐயோ எனக்கு தெரியும் நான் அன்ஃபார்ச்சுனேட் அப்படிங்கிற மாதிரி ஒரு தப்பான ஒரு மைண்ட் செட் நமக்குள்ள இனிமேல் வராது. புரியுதுங்களா? ஸோ லைஃப்பில் இருக்கிற எல்லா ஈவெண்ட்டையும் பெருசாக எடுத்துக்கணும் அவசியம் கிடையாது, எல்லா ஈவெண்ட்டு கூட எமோஷன் அட்டாச் பண்ணணும் அவசியம் கிடையாது. அண்ட் எல்லா ஈவெண்ட்ஸையும் எடுத்து இதுதான் காரணமாக இருக்கும் அப்படிங்கிற எல்லா ஈவெண்ட்ஸையும் கனெக்ட் பண்ணுங்கிறது அவசியம் கிடையாது. சரிங்களா? லைஃப்பை வந்து சம்டைம்ஸ் ரொம்ப ஒரு மாதிரி கேஷுவலாக, ப்ரீஸியாக, ரொம்ப ஒரி பண்ணாமல், ரொம்ப அப்சஸ்டாக இருக்காமல் ரிலாக்ஸாகவும் வாழலாம். அண்ட் இந்த மாதிரி நம்ம வாழ்ந்தோம் அப்படிங்கன்னா வந்து நிறைய குட் திங்ஸ் அட்ராக்ட் பண்ணுவோம். நமக்கு ஏதாவது பேட் திங் வந்தால் கூட அந்த பேட் திங் நமக்கு பெருசாக தெரியாதுங்க. ஆஸ் ஈஸி ஆஸ் தட், ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட், அண்ட் பிஃபோர் வி ஈவன் ரியலைஸ் இன்னொரு சமையான ஒரு குட் திங் வந்திருக்கும். அண்ட் அந்த குட் திங்குள்ளே நம்ம போயிடுவோம். பட் நெகட்டிவ் மைண்ட் செட்டுக்குள்ள மட்டும் போயிட்டோம், அது ஒரு வழி பாதை மாதிரி, அதுன்னு வெளில வர்றது ரொம்ப கஷ்டம். சரிங்களா? ஸோ இதுக்கு மேலே எனக்கு சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. நான் சொன்ன 2 லைஃபுக்குமே வந்து சாய்ஸ் உங்ககிட்ட தான் இருக்குது. நீங்கள் உங்கள் மைண்டு சொல்கிறதையும் கேட்கலாம், உங்கள் மைண்டுக்கு நீங்களும் சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ த சாய்ஸ் இஸ் ஆல்வேஸ் இன் யுவர் ஹேண்ட்ஸ் அண்ட் த பால் இஸ் ஆல்வேஸ் இன் யுவர் கோர்ட். சரிங்களா? ஸோ ஒரு பாசிட்டிவ் அவுட்லுக் வச்சுக்கோங்க. எந்த ஒரு ஈவெண்ட்டையும் வந்து உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண விடாதீங்க. எந்த ஒரு ஈவெண்ட்டுமே வந்து உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் பிராண்டிங் கொடுக்க விடாதீங்க. எந்த ஒரு பர்சனையுமே வந்து உங்களை ரொம்ப டாக்ஸிக்காவோ ரொம்ப மாற்றவோ விடாதீங்க. Be you, be an original, be an amazing and happy and positive and superb person. You are already one. தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்கள் கொஞ்சமாக லூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. பட் லூஸ் பண்ணாதீங்க, இன்னும் ஸ்ட்ராங்காக கம்பேக் கொடுங்க, ஜாலியாக ஹாப்பியாக வாழுங்க. ஓகேவா? நம்ம இன்னும் இங்கே பெரிய உலகத்தையே மாற்றுறதுக்கெல்லாம் நம்ம இங்கே வரல. லைஃப்பை அழகாக ஹாப்பியாக லீட் பண்ண வந்திருக்கோம், ஒரு குட் ஹியூமனாக லீட் பண்ண வந்திருக்கோம். நம்மளால் முடிஞ்சளவுக்கு குட்டாக இருக்கும், ஒரு சில நல்லது பண்ணுவோம், லைஃப் அழகாக வாழ்ந்துட்டு போவோம். ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ண வேண்டாம். ஓகேங்களா? ஸோ எஸ், எல்லோரும் எப்பவும் ஹாப்பியாக இருங்க, சிரிச்சுட்டே இருங்க, உங்களுக்கு லைஃப்பில் பிடிச்ச விஷயத்த பண்ணிக்கிட்டே இருங்க. அண்ட் எப்போவுமே முழு மனசாக நம்புங்க. வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அழகானது. இது நவீன் விக்னேஸ்வரன், இதயத்தின் குரல். நன்றிகள் 1000. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் இன்னும் இதயத்தின் குரலை நீங்கள் லிசன் பண்ணுற ஆப்பில் ஃபாலோ பட்டன் ப்ரெஸ் பண்ணலனாலோ இல்லை பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணலனாலோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள், ஒரு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள்.
என்னோட எந்த எபிசோடையும் மிஸ் பண்ணாதீங்க. இதயத்தின் குரல் ரெகுலராக கேளுங்க அண்ட் இன்னும் குவாலிட்டியாக அமேசிங்கான ஒரு லைஃப்பை லீட் பண்ணுங்க. ஓகேவா? அடுத்த ஞாயிற்றுக்கிழமை சந்திப்போம். டாடா, பை பாய்.